கஷ்டப்பட்டு இழுக்க வேண்டியதா இருக்கு. வாடா வாடா தண்ணியா பாரு, அவனுக்கு தண்ணி காட்டுறான் வாடானா வர மாட்டேறியா நீ. ஆஸ் எ இன்ஜினியரா நியூட்டன் மேல எனக்கு நிறைய மரியாதை. சில இடத்துல நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அவர் அதை சொன்னாருன்னு தெரியல. நியூட்டன்ஸ் லா படி ஆப்பிள் ஃபால் டியூ டு கிராவிட்டி. நான் சொல்றேன் பழுத்துச்சு விழுந்துச்சுன்றேன். இது உண்மை, இது வாதாட வரல. ஏன்னா இது யோக வசிஷ்டத்துல இருக்கு. பழுத்த பழம் மரம் தங்காது, பூத்த புஷ்பம் கொடி தாங்காது. எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ தெர்மோடைனமிக்ஸ் லா இங்க அடி வாங்கதா இல்லையா? யூ டாக் டு மீ இன் சயின்ஸ். சும்மா கடவுள் அசிங்கப்படுத்த கூட. எவனுக்கும் உரிமை கிடையாது, ஞாபகம். எவனுக்கும் கிடையாது. யூ ஆர் நாட் த டூவர், யூ ஆர் ஜஸ்ட் அ டூல். மேக் யுவர் செல்ஃப் த பெஸ்ட் டூல். நீ தான் அந்த யந்திரா. உன்னை வச்சுதான் கிரியேட் பண்ணணும். நீ தான் அந்த யந்திரா. அப்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? the bud is heavier than the flower. அதான ப்ளோசம் ஆனவுடனே யார் கீழே விழுறது? ஃப்ளவர் தானே. பட் ஆஸ் பர் த கிராவிட்டி பட் தானே கீழே விழுந்துருக்கணும். ஆமாவா இல்லையா? அந்த மாதிரி தான். நல்லா கவனி, நீ யாருன்றதை புரிஞ்சுக்கோ. வெளியே போகும்போது யாருக்கிட்டையும் எதுக்காகவும் நீ ஒரு பயனை எதிர்பார்த்தோ இல்ல எதிர்காலத்தை நோக்கியோ உன்னை தாழ்த்தி வாழ வேண்டிய தன்மையோ சூழ்நிலையோ இனி உனக்கு அறவே இல்லைன்றதை உணரணும். மற்றவங்க யாருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ற தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா உங்களுக்கு நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுவா தான் இருக்கணும். இன்னைக்கு உள்ள வந்தீங்கன்னா நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், இல்ல ஏதாவது கஷ்டம் இருக்கலாம், இல்ல ஏதாவது நோய் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் மாறும். your health problem is not a problem. you can be more healthier than ever before. Your financial struggle is not a problem. If it is there in karma, it has to come and reach you. Your relationship problem is not at all a problem. நீ சுகவாசியா இருக்கணும்னா அது நடந்துதான் தீரணும். சிவ சன்னதி சேர்ந்தவர்களின் சந்ததி சுகமா இருக்கும் என்பது மாறாத விதி. நீ இதை பண்ணாம 10 மணி நேரம் அங்க நின்னா கூட வேஸ்ட். நெருப்பு படத்தை வச்சு சமைக்க முடியாது. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அது எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நான் ஸ்கூல்ல உட்காந்து பிசிக்ஸ் படிச்சுட்டு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு எல்லாம் புரிஞ்சு காலேஜுக்கு போறேன். காலேஜ்ல டேபிள் சேர்ல உட்காந்து வீடு கட்டுறது எப்படின்னு கத்துக்கிறேன். ஆனா டேபிள் சேர்ல வீடு கட்ட முடியுமா? முடியாதா? நீ அந்த தப்பு தான் பண்ற. கோயில்ல உன் பிரச்சனையை தீக்கிறதுக்கான சக்தி தான் வரும், கோயிலே உன் பிரச்சனை தீராது. சிவ சன்னதி சேர்ந்தோர்களின் சந்ததி சுகமா இருக்கும் என்பது மாறாத விதி. இப்ப ஏன் தியானம் பண்ணவங்களோ அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க? குருஜி இந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, அந்த ப்ராப்ளம் போயிடுச்சு, நீங்க தான் என் கடவுள். நான் கடவுளே கிடையாது. நீங்க கடவுளை உணர்றதுக்கான தன்மையோட பிறந்திருக்கீங்க, அதனாலதான் மனுஷன். ஆனா நீங்க செய்ய வேண்டியதை செய்யறதால தான் இங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க. கேன கேட்ட எஸ். என்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஏதோ ஏன் பவரை பத்தி பேச போறேன்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்க பவரை உங்களுக்கு புரியுற மாதிரி பவர்ஃபுல்லா சிம்பிளா புரிய வைப்பேனே தவிர ஐ எம் நாட் ஹியர் டு சே தட் ஐ ஹவ் காட் பவர் ஆர் சம்திங் ஹஸ் காட் பவர். பட் ஐ எம் ஹியர் டு மேக் யூ ரியலைஸ் யூ ஹவ் காட் ஆல் த பவர் டு சேஞ்ச் அ லைஃப் இன் எ வே யூ வாண்ட் டு லிவ். 200%. ஆனா அதுக்கு 100% இப்ப நான் சொல்ற விஷயம் புரியணும். இப்ப இந்த பெண்ணை நான் பிடிச்சிருக்கேன். இந்த பெண் கீழே உழுமா உழாதா? விழாது. ஏன் விழாது ஐயா? பியூட்டிஃபுல் ஆன்சர். இப்ப நான் இதை விட்டுட்டேன். ஏன் விழுந்தது? ஏன் விழுந்தது? விட்டுட்டேன், விழுந்துட்டேன். இன்னொருத்தர் என்ன சொல்றீங்க? கிராவிட்டி. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நான் பிடிச்சிருக்கேன், கிராவிட்டி இருக்கா இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. as a human, சிட்டிங், ஸ்டாண்டிங், வாக்கிங், ஃபைட்டிங், மெடிடேட்டிங், என்னன்னா சொல்லிக்கோங்க. நீ ஹிந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், இல்ல சாமியே நம்பல, புத்திஸ்ட், ஜெயினிசம், இதெல்லாம் மறந்துடுங்க. ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை எந்த மதமும் சொல்லித்தரனா அது கத்துக்க வாய்ப்பே கிடையாது. மிருகத்துக்கு கோயில் தேவைப்படல, ஏன்னா அதுக்கு பயம் இல்லை. உனக்கு கோயில் தேவைப்படல, பயத்துக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. அதுக்கு எதோ பண்ற, நேமாலஜி, ஜெம்மாலஜி, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி, இதெல்லாம் பண்றதுக்கு உனக்கு மட்டும் கஷ்டமா? ஒரே இடத்துல உட்காந்து உனக்கு 10,000 ரூபாய் கொடுத்து நீ எப்படி இருப்ப, உன் பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு இன்னொருத்தங்கிட்ட கேட்கறது எவ்வளவு அசிங்கன்னு உனக்கு தெரியாதா? ஆனாலும் நீ கேட்ப. ஏன்? ஒரு பயம். ஆனா அதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. ஜோதிடத்தில் மகா ஜோதிடன் சிவனது உன்னிடம் இருக்கையில் நவகிரகமும் அனுகிரகமாய் மாறும். தோஷங்கள் திவ்யமாகும், கண்டங்கள் தண்டமாகும், நோக்கங்கள் நிறைவேறும், யோகங்கள் விருத்தியாகும். இதனாலதான் நம்ம ஊர்ல வந்து கடவுளை உணர்ந்தவன் யோகக்காரகனே சொல்லுவோம். அப்பனா என்ன? இனிமே நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் கிடையாது, ஃபார்ச்சூன். ஃபியூச்சர் ஃபுல் ஆஃப் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கால்ட் வாட்? ஃபார்ச்சூன். அப்ப நீ யோகக்காரங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? கடவுளை நல்லா உணரணும். அவன் இருக்கா இல்லைன்றதெல்லாம் போயிடணும். எத்தனை பேர் உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க? கேன் ஐ see the answer? சூப்பரியா. இப்போ உயிர் இருக்கும் போதும் ஒருத்தனுக்கு உயிர் போயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சு? உயிர் போச்சு. சுவாசம் இருக்கு, உயிர் இருக்கு. சுவாசம் போச்சு, உயிர் போச்சு. இப்போ அது கீழே உழுமா இல்ல யாராவது பிடிக்கணுமா? யாராவது பிடிக்கலனா அந்த சவம் என்ன ஆகும்? கீழே உளுந்துரும். உளுந்ததுக்கு காரணம் என்ன? உயிர் போச்சு, கிராவிட்டின்ற. நான் புரியுதுங்களா? பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, கூடவே என்ன இருக்குங்க? கிராவிட்டி. சோ உயிர் இல்லாதப்பையும் கிராவிட்டி இருக்கு.
எஸ் ஆர் நோ? இருக்கு. அப்போ கீழே விழுந்ததுக்கு காரணம் உயிர் போயிடுச்சு. ஆனா பிகாஸ் ஆஃப் வாட்? கிராவிட்டி. ஓகே, இப்போ உயிர் இருக்கு, கிராவிட்டி இருக்கா இல்லையா? நல்லா பேசணும். கிராவிட்டி இருக்கா இல்லையா? கொஞ்சம் எல்லாரும் சொல்லாம இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ கிராவிட்டி இருக்குன்னா, இப்ப நான் பெண்ணை பிடிச்சிருக்கேன், கிராவிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு. கிராவிட்டி இருந்தாலும் இது இல்லாம பிடிச்சது எப்படி இந்த பெண்ணை பிடிச்சது நானோ? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிராவிட்டி இருக்கு, இருந்தாலும் நீங்க கீழே உலாம பிடிச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, உனக்குள்ள உயிரா இருக்க சிவன் தான். சிவன் தான். சுவாசம் உள்ளவரை ஈசன் என்னோடு உள்ளதை உணர்ந்த பின்னே சவமாகும் வரை சுகமே. சவமாகும் வரை சுகமே. அப்ப எப்பயாவது உனக்கு ஒரு சந்தேகம் வரும், சே அவனை நம்பி ஏமாந்துட்டேன், இவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவானா? எவனும் ஹெல்ப் பண்ண வேணான்ற நான் ஜாலியா போ ஓரம் கட்டு. எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, நான் உளுந்துட்டேனா? உழல. ஏன்? கிராவிட்டி இல்லையா? இருக்கு. கிராவிட்டி இருந்தாலும் அதுக்கு அகேன்ஸ்டா என்ன பிடிச்சிருக்கியே, உன்னை நான் பிடிக்கிறேன், இனிமே எனக்கு பிடிச்சதெல்லாம் அவன் தானா தருவான். உன்னை பிடிச்சிருக்கவன நீ உன்கிட்ட தானே பிடிக்கணும். உன்னை பிடிக்கணும், எங்க போய் பிடிக்கணும்? உன்கிட்ட தானே பிடிக்கணும். அதுதான் ஆத்ம தியானம்.